கடகராசிக்காரர்கள் சார், என்னோட லைஃப்ல எப்படியாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட மாட்டேனா, என் லைஃப்ல இதெல்லாம் நடக்காதா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க. இந்த குரு பேஜ்ல அவங்களுக்கு எல்லாம் நடக்குமா? கடகராசிக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்கள் 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருமா. பஞ்சமஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது பல்வேறு பாக்கியங்களை எந்தெந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் சார் அவங்க. பேசுற வார்த்தைகள்ல கவனம், யார்கிட்ட பேசுறன்றதுல கவனம், அந்தரங்க விஷயங்களை தயவு கூர்ந்து குரு பேஜ்ல என்னென்ன தெய்வீக வழிபாடெல்லாம் பண்ணலாம் சார்? எந்த சிவன் கோவில் இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு அந்த சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு போயிட்டு உங்க கையால அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடுத்ததா கடகராசிக்காரர்கள் சார், என்னோட லைஃப்ல எப்படியாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட மாட்டேனா, என் லைஃப்ல இதெல்லாம் நடக்காதா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க. இந்த குரு பேஜ்ல அவங்களுக்கு எல்லாம் நடக்குமா? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த 3 வருடத்துல எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் தன்னோட வாழ்க்கைக்கு ஏதாவது சில மாற்றம் நடந்துராதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்து வழியோட வாழ்ந்த ராசிக்காரர்கள் முக்கியமானவங்க. அஷ்டம சனி என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்து கடகராசிக்காரர்கள் பட்ட வலி கஷ்டங்கள் வார்த்தையால சொல்ல முடியாது. ஒரு வரியில சொல்லணும்னா கடந்த 3 வருஷத்துல நான் அந்த வார்த்தையை கூட மாத்தி பேசியிருக்க மாட்டேன். நீங்க பொண்ணை இழந்திருக்கணும், பொருளை இழந்திருக்கணும், உயிர் மட்டும்தான் எனக்கு மிச்சம் அப்படின்னு அழுத கடகராசி அதிகம். இந்த 3 வருஷத்துல கடகராசி பட்ட அசிங்கம், அவமானம், துரோகங்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சமானது கிடையாது. எப்படியாவது நம்ம வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி கிடைச்சிடாதான் நினைக்கக்கூடிய காலத்துலதான் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ராசியிலே வந்து அமர்றார். ஒரு மிகச்சிறந்த யோகம் கடகராசிக்கு வர மே 26ஆம் தேதிக்கு பிறகு தொடங்குகிறதுன்னே நம்ம சொல்லலாம். அதுல குறிப்பா குருச்சந்திர யோகம் ஒரு ஜாதகனுக்கு எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். அவங்க எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக மாறும். எதிர்மறையான விஷயங்கள் அத்தனையும் அவர்கள் நேர்மறைப்படுத்தி தன்னகத்தை இழுக்கக்கூடிய ஆற்றல்களை கடகராசிக்கு கடவுள் கொடுக்க போறார். அதுல முக்கியமா மறைமுகமா இருந்த எதிரிகள் எல்லாரும் விலகுவாங்க. போட்டி விலகும், பொறாமை விலகும், வஞ்சகம் விலகும், சூழ்ச்சி விலகும், துரோகங்கள் எல்லாமும் வேறறுப்பார்கள். கடகராசி இந்த 3 வருஷத்துல எந்த விஷயத்துல கஷ்டப்பட்டுச்சோ இல்லையோ கல்யாண விஷயத்திலையும் இல்லற வாழ்க்கையிலையும் நிறைய போராட்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக கல்யாணம் கூடி வரப்போகுது. அது இந்த குருவினுடைய பூரண பலன் கிடைக்க போகுது. அஷ்டம சனி ஆரம்பிச்ச காலத்துல நான் வெளிப்படையாவே சொல்லுவேன், ஒரே படுக்கையில படுக்கக்கூடிய தம்பதியராக இருந்தா கூட தள்ளி படுப்பாங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னன்னா 8ல சனி ஒரு மிக கடுமையான சோதனைகளை கொடுத்தது மட்டும் இல்லாத ராகுகேதுனுடைய தாக்கங்களும் கடகத்துக்கு ரொம்ப போட்டி எடுத்தது. சார் நான் உண்மையான அன்பை கொடுத்தேன், உண்மையான பாசத்தை கொடுத்தேன் சார், நான் உயிரா நேசிச்சவங்களே என்ன பெரிய வழியை கொடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை சுமந்துட்டு வெளியில கிளம்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. 2வது கடகம் உண்மையான அன்பை நீங்கள் கொடுத்திருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தி அந்த வழிகளை தாங்கிக்க முடியாத அளவுக்கான சோதனைகளும் கடகத்தை அனுபவிச்சது. இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டை சச்சரவு, பிரச்சனை, கருத்து மோதல், ஏன் பல தம்பதியர் விவாகரத்து வரைக்கும் போனவங்க கூட இந்த வருடத்துல இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு சத்தியமாக சேருவார்கள். அதுக்குரிய அனுகூல பிராப்தம் இருக்கு. அதே மாதிரி கடகராசிக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்கள் 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருமா. பஞ்சமஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது பல்வேறு பாக்கியங்கள் அவங்களுக்கு பெருகும். அப்போ ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் பொறுப்பு, திடீர் புகழ் கடகத்துக்கு இந்த வருடத்தில் தேடி வரக்கூடியதாக இருக்க போகிறது. திருமணமாகி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கிற கடகராசிக்காரர்களுக்கு புத்தர ஸ்தானத்தை புத்தர காரகன் பார்க்கறதுனால கண்டிப்பா புத்தர பாக்கியம் உண்டு. பிள்ளைகளுக்கு சுபகாரியங்களை பண்ணி பார்ப்பாங்க. பிள்ளைகளை பிரிந்து வாழ்ந்த பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இணக்கமாகக்கூடிய நிலை இந்த வருடத்தில் ஏற்பட போகிறது. அதுல குறிப்பா பொருளாதார ரீதியா சிக்கி தவிச்ச கடகராசிக்கு இந்த வருடத்தில் பொருளாதார மேன்மை கிடைக்கும். என்றார் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடனா போச்சு சார், இந்த 3 வருஷத்துல போட்டதெல்லாம் நஷ்டமா போச்சு, எடுத்த முயற்சியெல்லாம் தோல்வியா போச்சு, ஒரு வேலைக்கே போனா கூட கௌரவத்துக்காக தான் சார் நான் வேலைக்கு போனேன் அப்படின்னு புலம்புன கடகராசி பல பேர் உண்டு. அப்ப நான் என்னதான் சம்பாதிச்சா கூட கடன் வாங்கி தான் வாழ்க்கையை நகர்த்துறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அந்த கடன் சுமைகளை விரைந்து அடைப்பார்கள். தன்னகத்தே 10 ரூபா கையில வச்சுக்கிட்டு அந்த செலவுகளை செய்யக்கூடிய ஆற்றலை அந்த இறைவன் கொடுக்க போகிறார். நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் காதல் திருமணம் கைகூடக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிச்சயமா காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல பல பிரச்சனைகள் கடந்த 3 வருஷத்துல இருந்தது, அது எல்லாம் சரியாகும். இல்லற வாழ்க்கையில நீ வேணவே வேணாம் அப்படின்னு விவாகரத்து வரைக்கும் போன தம்பதியர்கள் கூட திரும்ப சத்தியமாக சேருவார்கள். ஏன்னா அந்த அட்டமத்தினுடைய சனியுடைய தாக்கம் குறைஞ்சு போச்சு. 7ஆம் இட உச்ச குரு பார்க்கிறார். அதற்கு அடுத்தது 9ஆம் இடத்தை நேரடி பார்வையா குரு பார்க்கறதுனால தந்தை வழி உறவுகளால் சில ஆதாயங்கள் கிடைக்கும். பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து ஒத்து வரணும்னா கிடைக்கும். அதே மாதிரி சில பேர் வெளிநாட்டில இருந்து உள்நாட்டில் தொழில் தொடங்கணும், ஏதாவது முதலீடு செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுடைய கனவுகள் வெற்றி அடையும்.
கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு உச்சமடைகிறதுல ஒரு மிகச்சிறந்த நற்பலன்களை பெறப்போவதில் பட்டமும் பதவியும் பேரும் புகழையும் இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் கடகத்துக்கு. அப்போ கடகராசிக்காரர்களே, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். இல்லை சார், நான் வேறு ஏதாவது புதிய முயற்சிகளை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு பொருளாதார உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு நல்ல நண்பர்களும் நல்ல சூழலும் இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சிக்கு பிறகு அமைவார்கள். அதே மாதிரி கடகத்துக்கு கடந்த காலத்தில் இருந்த விரய செலவுகள் எல்லாமே குறையும். நிறைய தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வருவார்கள். தூரதேச பிரயாணம் பண்ணணுன்றவருடைய கனவுகள் எல்லாமே மாறும். வேற்று மொழி அல்லது வேறு நாடு அல்லது வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடியவருடைய உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடகத்துக்கு ஒரு பரிபூர்ண பலனை கொடுக்குது. ஸோ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு வராருன்னு சொல்லி கடகம் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய ராசியில் மட்டும்தான் குரு உச்சம் அடைகிறார். அஷ்டம சனியில் கடகராசிக்காரர்கள் பட்ட வலிக்கும் கஷ்டத்துக்கும் போராட்டத்துக்கும் சித்திரவதைக்கும் சத்தியமாக ஒரு மறுமலர்ச்சி இந்த வருஷத்தில் அவங்களுக்கு இருக்க போகிறது. ஸோ நல்ல விஷயங்கள் எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் தொடங்கி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய வெற்றி அடையும். ஓகே சார். சொன்ன வரைக்கும் பொண்ணு போய் பொருள் போய் உயிர் மட்டும்தான் மிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க. இனி அந்த நிலையும் மாறும்னு சொன்னீங்க. எந்தெந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் சார் அவங்க? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷனில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா 2ல் கேதுவும் 8ல் ராகுவும் இருக்கிறதுனால பேசுகிற வார்த்தைகளில் கவனம், யார்கிட்ட பேசுகிறன்றதில் கவனம், அந்தரங்க விஷயங்களை தயவு கூர்ந்து வெளியில் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டிங்கன்னா 3வது நபர்களால் பிரச்சனை வரும். தேவையில்லாத அழுத்தங்கள் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு 100% உண்டு. அதே மாதிரி 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால யாரோட சேர்றீங்க, யாரோட பழகிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய அடுத்தடுத்த கட்ட தீர்மானங்களை அந்த கடவுள் கொடுக்க போகிறார். 8ல் ராகு இருக்கிறதுனால போடுறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரோட நீங்கள் பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பெண்ணாக இருந்தால் ஆண் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் பண்ணுறவங்க, கூட்டாளிகளுடைய உறுதுணையோடு சில விஷயங்களை முடிவுகளை எடுப்பவர்களெல்லாம் 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு அந்த முடிவு உங்களுக்கு சரியான முடிவாக இருக்குமா அப்படின்றத பார்த்து உங்களோட டெசிஷன் மேக்கிங்கை சரியாக நீங்கள் வச்சுக்கிட்டா இந்த சிக்கல்கள்லேருந்து தப்பிக்க முடியும். சொன்னதை பார்த்தா கடகராசிக்காரங்க வந்து நிறைய அடி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் அந்த அடியெல்லாம் வாங்காம இருக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சியில் என்னென்ன தெய்வீக வழிபாடெல்லாம் பண்ணலாம் சார்? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரனுக்குரிய ஒரு வழிபாடு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பிறை சூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய வழிபாடு தான். இப்போ பக்கத்தில் எந்த சிவன் கோவில் இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு அந்த சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு போயிட்டு உங்கள் கையால் அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது உங்களால் முடிஞ்ச ஒரு பொருள் வாங்கி கொடுங்க. அது பாலோ தயிரோ ஒரு படி வில்வ மாலையோ அல்லது ஏதாவது ஒன்று, ஒரு நெய்யோ ஏதாவது ஒன்று சாமிக்கு நீங்கள் வாங்கி கொடுத்ததுக்கு பிறகு அங்கே ஒரு பஞ்ச தீபம், பஞ்சாட்சரத்துக்குரிய நமசிவாய 5 தீபங்களை அகல் விளக்குகளை ஏற்றி அந்த கோவில் பிரகாரத்தை சந்திரனுடைய ஒளி உங்கள் மேலே படுற மாதிரி வலம் வாங்க. அந்த சந்திரனுடைய ஒளி உங்கள் மேலே படும் பட்சத்தில் உங்களுடைய உடலும் புனிதமடையும், உங்களுடைய உள்ளமும் தெளிவடையும், நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களும் சத்தியமாக வெற்றியடையும். ஒரு 3 பௌர்ணமிக்கு தொடர்ந்து போயிட்டு அந்த கோவிலை நீங்கள் வழிபடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த இறைவனுடைய அருள் இவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அஷ்டமத்து சனியால் ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களும் கடவுள் அருளோடு மாறும். கடகராசிக்காரங்களுக்கு அந்த குரு பயிற்சி பலன்களை ரொம்ப அழகாவே சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.